தோமா முடிவெடுத்து ஓடி போனா. எங்க ஓடி போயிட்டான்? அவங்க வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்ல எங்கேயோ என்ன பண்ணிட்டான், அவன் ஓடி போயிட்டான். அப்படி ஓடி போனதுனாலதான் இயேசு கிறிஸ்துனுடைய எப்படி பாடுபட்டார், என்ன வேதனைப்பட்டார், என்ன அவருடைய பலவீனம் என்ன என்பதை யாரால் அறிந்து கொள்ள முடியல? தோமாவால் அறிந்து கொள்ள முடியல. அவருடைய மரணம் எப்படிப்பட்டு இருந்தது? தோமாவால் அறிந்து கொள்ள முடியல. the same time 3 வருடம் இயேசுவோடு கூட இருந்த தோமா அந்த ஒரு நிமிஷத்துல விசுவாசத்தை இழந்து ஓடி போனான். ஆனா 3 வருடம் தூரமாக இருந்து வசனத்தை கேட்ட அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை கண்டு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இயேசுவை எடுத்து என்ன செய்தான்? ஹல்லேலூயா. சிலுவை எவ்வளவு நேரம் நடந்திருக்கும்? 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நடந்திருக்கும். 3 வருடமாக இயேசுவோடு கூட இருந்த அந்த விசுவாசத்தை ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல ஒருத்தன் இழந்து போகிறான். அதே 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்துல ஒருத்தன் தேவனுக்கு அருகில நின்று தேவனோடு ஐக்கியப்பட்டு அந்த பாக்கியத்தை என்ன பண்ணுகிறான்? சுதந்தரித்து கொள்ளுகிறான். பர்சனல் டெசிஷன். இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களோட பேசுறது தான். உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறவங்க, உங்களை ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கவங்க, உங்களை எதிரே உட்கார்ந்துருக்கவங்க, உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், என் பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய் தகப்பன், யாரையுமே நீங்க என்ன பண்ண முடியாது? எடை போட முடியாது. அல்லேலூயா. எந்த நேரத்தில் அவங்களுடைய விசுவாசம் எப்படி முதிர்ச்சி அடையும், தேவன் எப்படி அவங்களை எடை போடுவார், கர்த்தர் எப்படி அவங்களை பயன்படுத்துவார் என்பதை யாரும் அளவிட முடியாது. அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பை போல கர்த்தர் பயன்படுத்தலாம். தோமாவை போல நீங்களும் நானும் விலகி போகலாம். எச்சரிக்கையா இருங்க. உங்களுடைய தனிப்பட்ட டெசிஷன் தான். சில நேரத்தில் சொல்றது உண்டு, நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில இவ்வளவு தூரம் இல்லாததுக்கு எங்க அம்மா ஒரு காரணம், எங்க அப்பா ஒரு காரணம், என் பிள்ளைகள் ஒரு காரணம், என் முதலாளி ஒரு காரணம், என் உறவினர்கள் ஒரு காரணம். இல்ல, முழுக்க 100க்கு 100 இந்த முடிவு யாருடைய முடிவு? உங்களுடைய முடிவு, உங்களுடைய தப்பு. பாஸ்டர் அவங்க சொன்னாங்க அதனால செஞ்சேன், இவங்க சொன்னாங்க இதனால செஞ்சேன், இவங்களால தான் நான் இப்படி போனேன், அவங்களால தான் இப்படி போனேன், அவங்க என்ன வஞ்சிச்சிட்டாங்க, அவங்க என்ன ஏமாத்திட்டாங்க. தேவன் உங்களுக்கும் எனக்கும் 6 அறிவு கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, அறிவியை கொடுத்து, புத்தியை கொடுத்து, வேத வசனத்தை கொடுத்து இருக்கிறார். எதுக்காக இத்தனை கொடுத்திருக்காரு? எதுவுமே ஆண்டவர் கொடுக்கலன்னா நீங்க சொல்ற டயலாக் நீங்களும் நானும் சொல்ல முடியும். எல்லாவற்றையும் நல்லது நல்லது நல்லதுன்னு உங்களுக்கு படைச்சு வச்சாரு. எதுக்கு படைச்சு வச்சாரு? என் பிள்ளைகள் அதை ஒவ்வொன்றையும் கிரகித்து கொண்டு ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வாழணும் தான் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார். அது அத்தனையும் கேட்டுவிட்டு, அது அத்தனையும் செய்துவிட்டு, ஏவாளை போல ஆதாமை போல ஏன் தப்பு இல்லை, அவங்க சொன்னாங்க அதனால செஞ்சேன், அவங்க என்ன மிரட்டுனாங்க அதனால செஞ்சேன், அவங்க இப்படி சொன்னாங்க அதனால செஞ்சேன், அவங்க என்ன ஒதுக்கி வச்சிருவாங்கன்னு செஞ்சேன், அவங்க நன்மைக்காக செஞ்சேன், இதுல ஏன் தப்பு இல்லை பாஸ்டர், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், இதுல ஏன் தப்பு இல்லை. பரலோகத்துல போய் தேவனுடைய நியாய தீர்ப்புல நிற்கும் போது நீங்க யாரு மேலும் என்ன போட முடியாது. தேவனுக்கு முன்பாக நின்று, இயேசு கிறிஸ்து முன்பாக நின்று நியாய தீர்ப்பு செய்யும்போது, எப்பா நீ இந்த பாவம் பண்ணிருக்க, நீ பரலோகத்துக்கு தகுதியில, நீ நரகத்துக்கு போன ஆண்டவர் உங்களை அனுப்பும் போது யாரு மேல பலி போடுவீங்க?